வணக்கம். நான் உங்க முத்து பேசுறேன். I welcome you to our channel MP Technologies. So MP Technologies ஓட மெயின் அப்ஜெக்டிவே கஷ்டப்படாம இஷ்டப்பட்டு ஈஸியா படிக்கிறது தான். So இன்னைக்கு வந்து சீக்வென்ஸ் டைப்ஸ்ல a little more techniques in processing and looping. ப்ராசஸ் பண்ணுறதுல லூப்பிங் அந்த ஐட்ரேஷன் பண்ணுறதுல சில சின்ன ட்ரிக்கி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணோம்னா இன்னும் கூட நம்ம ப்ரோக்ராமிங்கை ரொம்ப அழகாக பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் திங்ஸை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்க்கலாமா? ஸோ பாருங்க, லூப்பிங் எ டிக்ஷனரி யூசிங் ஐட்டம்ஸ் மெத்தட். ஐட்டம்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கீ அண்ட் வேல்யூவை பேரா எடுத்துக்கலாம். இப்போ கீஸ்னா உங்களுக்கு ஒவ்வொரு கீயா கிடைக்கும், அந்த கீயை வச்சு நம்ம வேல்யூ எடுப்போம். அண்ட் கீ அண்ட் வேல்யூ பேரா நான் எடுத்து ப்ராசஸ் பண்ணிக்கணும்னா அழகா பண்ணலாங்க. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். D is equal to apple 150, grape 60, banana 50, orange 70. இப்போ பாருங்க, for fruit, price in D dot items. Print fruit, is equal to rupees dot, price. அப்போ உங்களுக்கு D dot items-ல இருந்து first item எடுக்குது முதல்ல. So fruit வந்து ஆப்பிள் வந்து ஃப்ரூட்டுக்கும் 150 பிரைஸ்க்கும் வருது. So print fruit, price அப்படிங்கும்போது இந்த லைன் உங்களுக்கு கிடைச்சிருது. நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா grapes and 60. So grapes வந்து ஃப்ரூட்டுக்கு and 60 வந்து பிரைஸ்க்கு வருது. இப்போ உங்களுக்கு grapes is equal to 60 print ஆகுது. அடுத்தது banana and 50, அடுத்து orange 70, அந்த values உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகுது. So D dot items வந்து takes key and value pair and returns. Easier, clear? Yes. So அடுத்து பாருங்க, updating a dictionary with another dictionary. அப்டேட் பண்ணிக்க முடியுமா? எஸ், அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது? அப்டேட்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. வில் அப்டேட் a dict with other dict and the existing keys will be overwritten. அது என்ன existing keys overwritten அப்படின்னா பாருங்க, இப்போ D1ல ஆப்பிள், கிரேப்ஸ், பனானா, ஆரஞ்சு இருக்கு. அடுத்து D2ல பாருங்க மேங்கோ, பைனாப்பிள், பெர்ரி, கிரேப்ஸ் இருக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன் பாருங்க, D1 dot update D2. அப்போ D1ல அப்டேட் பண்ணு எதை வச்சு? D2 வச்சு. அப்போ D2ல உள்ள வேல்யூஸ் எல்லாம் D1ல என்ன ஆகும்? அப்டேட் ஆகும். இப்போ now D1 contains the values of both D1 as well as D2 ரெண்டுமே இருக்கும். பாருங்க, இப்போ நம்ம அதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அவுட்புட் எப்படி வந்து பாருங்க, ஆப்பிள் is equal to 150, grapes 120, banana 50, orange 70, mango, pineapple, berry எல்லா வேல்யூஸும் வந்துட்டா D1 தான் பிரிண்ட் பண்றோம். பாருங்க, D1 dot items for fruit, price in D1 dot items அப்படினு சொல்லி fruit and price பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இங்க வந்து பாருங்க, D1லயும் grapes இருக்கு, D2லயும் grapes இருக்கு. அப்போ நம்ம D1 dot update D2ங்கும்போது D1ல வந்து mango ஆட் ஆகும், பைனாப்பிள் ஆட் ஆகும், பெர்ரி ஆட் ஆகும், கிரேப்ஸ் ஆட் ஆகாது, ஓவர் ரைட் ஆகும். ஆல்ரெடி கிரேப்ஸ் இருக்குங்கிறதுனால என்ன ஆகுது, இந்த 120 வந்து 60 பிளேஸ்ல போய் ஓவர் ரைட் ஆயிடும். அதனாலதான் உங்களுக்கு அவுட்புட்ல வந்து பாருங்க கிரேப்ஸ் வந்து 120. ஸோ அதனாலதான் இது சொல்றோம், update will update a dict with other dict and the existing keys will be overwritten. So update function is used to updating a dict with another dictionary. So some more dict operations வந்து நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணதா, அதை இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்ப்போம். பாருங்க, D-ல வந்து இந்த மாதிரி fruits and prices இருக்கு. இப்போ D-ஐ பிரிண்ட் பண்றோம், எல்லாமே பிரிண்ட் ஆகுது. இப்போ நம்ம ஆட் பண்றோம், D of mango 100, D of ABC 10, நியூ ஐட்டம் வந்து ஆட் பண்றோம். இப்போ D அப்படின்னு பிரிண்ட் பண்றோம். இப்போ டெல் ஒன்று ஒரு அது டெல் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அது வந்து ஒரு ஐட்டம் ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் ஆகும்னு சொன்னேன் இல்லையா? பாருங்க, டெல் D of ABC. அப்போ to delete a given key value pair from the dictionary. அப்போ அது என்ன ஆகுது, இப்போ D-னு பிரிண்ட் பண்ணும்போது அந்த ABC பிரிண்ட் டெலீட் ஆயிடுச்சா? இந்த இங்க ABC இருந்தது இங்க ரிமூவ் ஆயிடுச்சு இல்லையா? அப்படியே பண்ணலாம்.
அப்போ ஆப்பிள் இன் டி இருக்கா இல்லையா அப்படின்னு டிஸ்பிளே. பப்பாயா இன் டி இல்ல, பப்பாயா அந்த நேம் இல்ல. பப்பாயா நாட் இன் டி பாருங்க, ட்ரூ கொடுக்குது. ஈஸி. அடுத்து பாருங்க d dot keys returns all the keys from the dictionary. d dot values எல்லா வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். len of d returns the number of items in the dictionary. 5 ஐட்டம் இருக்கு. ஆப்பிள், கிரேப், banana, orange, mango. d1 is equal to d dot cap copy. அப்ப என்ன ஆகுது? d1 அப்படி ஒரு காப்பி கிடைச்சிருது. no d dot pop item. pop item வந்து பாருங்க removes the key value from the dict and LIFO order. LIFO last in first out. லாஸ்டா என்ன ஐட்டம் ஆட் பண்ணமோ அத லாஸ்டா என்ன பண்ணோம்? mango. அப்போ abc நம்ம del யூஸ் பண்ணி delete பண்ணிட்டோம். அப்போ லாஸ்டா இருக்குது என்னது? mango. அப்ப பாருங்க mango 100 ஆட் ரிமூவ் ஆயிடுச்சு. d dot pop item. d dot pop item. pop இல்ல pop item. இப்போ d ஐ பாயிண்ட் பண்ணும்போது பாருங்க mango இல்ல, போயாச்சு. அப்ப பாருங்க நம்ம ஒரு பர்టిక్యులர் ஐட்டம் சொல்லி ரிமூவ் பண்ணலாம். d dot pop apple. அப்போ removes the given key from the dictionary. returns its value. அதோட one value ரிட்டர்ன் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணி விட்டுடும். இப்போ d னு பிரிண்ட் பண்ணும்போது பாருங்க ஆப்பிள் போயாச்சு. கிரேப், banana, ஆரஞ்சு தான் டிஸ்ப்ளே ஆகுது. இப்போ d dot clear என்ன பண்ணும்? எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டுடும். d1 ல எல்லாமே இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா? ஈஸியா இருக்கு இல்லையா? எஸ். அப்போ பாருங்க looping sequence with the index using enumerate method. enumerate ஒரு மெத்தட் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இண்டெக்ஸ் பொசிஷனையும் ரிட்ரீவ் பண்ணலாம். இப்போ லிஸ்ட் பாருங்க, fruit இது வந்து லிஸ்ட், ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் கொடுத்திருக்கோம். சோ this is a list. சோ ஆப்பிள், ஆரஞ்சு, banana, pineapple, mango, grapes அப்படினு ஃப்ரூட்ஸ் நேம்ஸ் இருக்கு. இப்போ பாருங்க நம்ம for fruit in fruits அப்படினா 1 by 1 fruit names வரும். அதோட இண்டெக்ஸ் பொசிஷனையும் சேர்த்து எடுக்கணும். அதாவது ப்ரோகிராமிங் பண்ணும்போது அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தேவைப்படும். சோ அப்போ அதோட இண்டெக்ஸும் தேவை அப்படின்னா பாருங்க for I, fruit in enumerate அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த fruit plus அதோட இண்டெக்ஸ் பொசிஷனும் நமக்கு கிடைச்சிடும். பாருங்க ஆப்பிள் இந்த இண்டெக்ஸ் 0, ஆரஞ்சு இந்த இண்டெக்ஸ் 1, banana இந்த இண்டெக்ஸ் 2, pineapple இந்த இண்டெக்ஸ் 3, mango இந்த இண்டெக்ஸ் 4, grapes இந்த இண்டெக்ஸ் 5. அழகா கொடுக்குதா? ஈஸியா இருக்கு இல்லையா? புரியுது இல்லையா? Yes. So enumerate method helps us to retrieve the values, that retrieves the elements as well as the index of the element. element ஐயும் retrieve பண்ணும், index ஐயும் என்ன பண்ணுது? நமக்கு retrieve பண்ணி தருது. இது enumerate function. அடுத்து பாருங்க looping a sequence in reverse order. So reverse orderல பண்ணனும்னா reverse னு ஒரு function இருக்கு. அந்த reverse என்ன பண்ணும் அப்படின்னா the elements reverse பண்ணி விட்டுடும் உள்ளே. இல்ல எனக்கு வந்து எலிமெண்ட்ஸ் ரிவர்ஸ் ஆக கூடாது, உள்ள ரிவர்ஸ் ஆக கூடாது, ஆனா எனக்கு ரிட்ரீவ் பண்ற ஆர்டர் வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல வரணும் அப்படினா ரிவர்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதை யூஸ் பண்ணியே நம்ம என்ன பண்ணலாம்னா ரிவர்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பாருங்க. இப்போ ஃப்ரூட்ஸ் லிஸ்ட் வச்சிருக்கோம். ஆப்பிள், ஆரஞ்சு, banana, pineapple, mango, grapes இருக்கு. for f in fruits print f. சோ அந்த அப்படி அந்த நம்ம என்ன ஆர்டர்ல கொடுத்தோமோ அந்த ஆர்டர்ல டிஸ்ப்ளே பண்ணுது. இப்போ பாருங்க for f in reversed fruits. அப்போ அத ரிவர்ஸ் ஆர்டர்ல நமக்கு அழகா கொடுக்குதா? நம்ம எப்படி கொடுத்தோமோ அத அப்படி ரிவர்ஸ்ல கொடுக்குது. இப்போ இதே இது நீங்க வந்து fruits.reverse அப்படினா பாருங்க அத ரிவர்ஸ் பண்ணி உள்ள வச்சிடும். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா reversed வந்து returns the reversed order of a sequence. Here the list is unchanged. லிஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகாது, fruits அப்படிதான் இருக்கும். பட் நீங்க reverse function யூஸ் பண்ணீங்கன்னா the list itself is changed to reverse in order. நம்ம எப்படி கொடுத்தோமோ அது அப்படி ரிவர்ஸ்ல தூக்கி போடும். அதே மாதிரி தான் sort. சோ நம்ம வந்து sortedல டிஸ்ப்ளே பண்ணனும், ஆனா உள்ள இன்டர்னலா சார்ட் ஆக கூடாது அப்படினா sorted. பாருங்க for f in sorted of fruitsனா உங்களுக்கு சார்ட் பண்ணி தருமே ஒழிய உள்ள fruits என்ன பண்ணாது? sort பண்ணி விட்டுருக்காது. as it is இருக்கும். returns a new sorted list but the source will be unaltered. source வந்து என்ன ஆயிருக்காது? சேஞ்ச் ஆயிருக்காது. அடுத்து பாருங்க looping two sequences in one for loop. very important and interesting one. எந்த சீக்வென்ஸை நம்ம ஒரு for loopல கொண்டு வர முடியுமானா தாராளமா முடியும்.
அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், zip அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். இப்போ இந்த அவுட்புட்டை பாருங்க, உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். sub அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கோம், ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுத்துருக்கோம், ஒரு லிஸ்ட் வச்சிருக்கோம் பாருங்க. சப்ஜெக்ட் கோட்ஸ், இது வந்து சப்ஜெக்ட் கோட்ஸ் HS8151, MA8151, PH8151. ஸோ இது வந்து சப்ஜெக்ட் கோட்ஸ் லிஸ்ட்ல வச்சிருக்கோம். ஓகே, அடுத்து பாருங்க மார்க்ஸ் அப்படின்னு ஒரு டிக்ஷனரி. இது வந்து என்னது? லிஸ்ட். SUB is a list, marks is a dictionary. நல்லா கவனிக்கணும். SUB வந்து ஒரு லிஸ்ட், மார்க்ஸ் வந்து என்னது? டிக்ஷனரி. இங்க வந்து கீஸ் அண்ட் வேல்யூஸ் வச்சிருக்கோம். நல்லா பாருங்க, இதுல கீ வந்து என்னது? ரெஜிஸ்டர் நம்பர், அண்ட் வேல்யூ என்னது? ஒரு லிஸ்ட். வேல்யூவா லிஸ்ட் வைக்கலாமா? தாராளமா வைக்கலாம். சோ அந்த லிஸ்ட்ல பாருங்க, அந்த 6 சப்ஜெக்ட்ஸுக்கும் அவங்க என்ன கிரேட் எடுத்துக்காங்க அப்படிங்கறத நம்ம போட்டிருக்கோம். நல்லா பாருங்க, ஒரு பெரிய ப்ராப்ளத்தை ரொம்ப ஈஸியா நம்ம இதுல சார்ட் அவுட் பண்றோம். ரொம்ப அழகா பண்ணலாம். ஒரு பெரிய ப்ரோக்ராமிங்க ரொம்ப சிம்பிளா ஈஸியா பண்றோம். பாருங்க, சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, இங்க மார்க்ஸ், ரெஜிஸ்டர் நம்பர், கோலன், அவங்களோட கிரேட்ஸ். அடுத்து பாருங்க கமா, அடுத்த ஸ்டூடெண்டோட ரெஜிஸ்டர் நம்பர், கோலன், அவங்க என்ன கிரேட்ஸ் வாங்கியிருக்காங்க. அடுத்த ஸ்டூடெண்ட், இப்படி எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ரெஜிஸ்டர் நம்பர், கோலன், அவங்களோட கிரேட்ஸ் ஒரு லிஸ்டா ஒரு வேல்யூவா வச்சிடலாம். இப்ப பாருங்க, நம்ம என்டர் ரெஜிஸ்டர் நம்பர் 9101. அப்ப உள்ள இருக்கா? எஸ் இருக்கு. யுவர் ரிசல்ட் as a list of subject and grades. அழகா பாருங்க, இதுக்குள்ள வந்து இந்த மார்க்ஸ்க்குள்ள வந்து சப்ஜெக்ட் இல்ல, ஆனா இந்த டிஸ்ப்ளே பண்றது பாருங்க, சப்ஜெக்ட் அதோட கிரேட், சப்ஜெக்ட் அதோட கிரேட், சப்ஜெக்ட் கிரேட், சப்ஜெக்ட் கிரேட் டிஸ்ப்ளே பண்ணுதா? எஸ். சோ இதை எப்படி பண்ணியிருக்கோம் ப்ரோக்ராம்ல பாருங்க. zip அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். சோ அது என்ன பண்ணுதுன்னா, makes an iterator that returns elements from each of the given iterables. அதுக்குள்ள நீங்க நிறைய iterables சொல்லிட்டீங்கன்னா அதுல இருந்து அதுவே எடுத்து நமக்கு தந்துடும். பாருங்க, சப்ஜெக்ட் 1 2 3 4 5 6 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. மார்க்ஸ், சோ இதுல பாத்தீங்கன்னா 6 கிரேட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு வேல்யூவும் 6 கிரேட்ஸ், கீயோட அசோசியேட்டட் இருக்க ஒவ்வொரு வேல்யூலையும் 6 கிரேட்ஸ் இருக்கு. இப்போ பாருங்க, R and O is equal to int of input enter registered number. இப்போ நம்பர் கொடுக்கிறோம், 9101 கொடுக்கிறோம். உடனே பாருங்க, if R and O in marks, மார்க்ஸ்ல இருக்கா? ரொம்ப ஈஸியா செக் பண்ணிட்டோம்ல. 1 by 1 நம்ம டிராவல்ஸ்லாம் பண்ணல, தேவையே இல்லை. இப்போ இதுல வந்து 1 lakh ரெக்கார்ட்ஸ் இருக்கலாம், 2 lakh ரெக்கார்ட்ஸ் இருக்கலாம், 5 lakh ரெக்கார்ட்ஸ் இருக்கலாம், எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் இருக்கலாம். ஈஸியா R and O in marks, எவ்வளவு சிம்பிள் ஆயிடுச்சு. அப்ப இருந்தால், நான் இல்லாத ஒரு நம்பர் கொடுத்தேன்னா எல்ஸ் பார்ட்டுக்கு வந்து ரெஜிஸ்டர் நம்பர் இஸ் நாட் ஃபவுண்ட் சொல்லிடும். இருந்தால் ஓகே, யுவர் ரிசல்ட் as a list of subject and grade அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க என்ன பண்றோம். ஃபார், இதுதான் இன்ட்ரெஸ்டிங்கா உள்ள அந்த விஷயமே வருது. எஸ் கமா ஜி, அதாவது சப்ஜெக்ட் கமா கிரேடு இன் ஜிப்பா SUB ல இருந்து ஒவ்வொரு வேல்யூவா எடு, அதுக்கு அசோசியேட்டடா என்ன வேல்யூ எடு? மார்க்ஸ் ஆஃப் R and O. சோ மார்க்ஸ் ஆஃப் R and O னா மார்க்ஸ் ஆஃப் 9101. அதுல உள்ள வேல்யூ என்ன? இந்த இருக்கு, இந்த வேல்யூஸ் A S A plus B S C. அப்போ HS8151 A அப்படின்னு எடுக்கும். ஃபர்ஸ்ட் வந்து என்னது இருக்கு? HS8151, இங்க இருந்து A. அப்ப பாருங்க, print subject grade டிஸ்ப்ளே பண்ணிடுச்சா? அடுத்து MA8151 S, அதை எடுத்து டிஸ்ப்ளே பண்ணு. அடுத்து PH8151 A plus, அடுத்து CY8151 B, G8151 S, G8152 C. அழகா டிஸ்ப்ளே பண்ணுதா? ஈஸியா இருக்கு இல்லையா? சோ zip அதை அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ரொம்ப அழகா we take as a key and value, so more than one iterable. பாருங்க, enter register number 1001, register number not found. ஏன்னா 9101 9102 தான் நம்ம வச்சிருக்கோம். இப்போ 9101 கொடுத்ததும் அவங்களோட அந்த சப்ஜெக்ட் வந்து காமன், பட் கிரேட்ஸ் ஆர் டிஃபரெண்ட் இல்லையா? இங்க பாருங்க, வேற கிரேட்ஸ் வச்சிருக்கோம். அழகா டிஸ்ப்ளே ஆகுதா? சூப்பரா இருக்கா? உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அப்ப பாருங்க, can I store the zip data? இந்த zip dataவை வந்து நான் ஸ்டோர் பண்ண முடியுமானா அழகா பண்ணலாம். இதோ பாருங்க, சப்ஜெக்ட் மார்க்ஸ் இருக்கு,
S data ஒரு particular student ஓட டேட்டாவை பாருங்க zip sup, marks of 9101. அப்படியே அந்த பையன் அந்த ஸ்டூடெண்ட் எடுத்த மார்க்ஸ் எல்லாம் with subjects ஓட அதாவது grades with subject உங்களுக்கு S dataக்கு வந்தாச்சு. இப்போ type of S data னா zip. அதோட வேல்யூஸ் எப்படி இருக்கு? for s, g in S data. பாருங்க அழகா பாயிண்ட் ஆகுதா? ஈஸியா இருக்கா? ரொம்ப ஈஸிங்க, சிம்பிள். சோ நிறைய விஷயங்கள் இருக்கு எதுல? இந்த சீக்வென்ஸ் டைப்ஸ், மேப்பிங் டைப்ல நிறைய விஷயங்கள். சோ அந்த நிறைய விஷயத்தை நம்ம ரொம்ப சிம்பிளா ஈஸியா பண்ணிடலாம். அதாவது ரொம்ப டஃபா நிறைய காம்ப்ளெக்ஸா உள்ள விஷயங்களை கூட இந்த ஜிப் சீக்வென்ஸ் டைப், அப்புறம் மேப்பிங் டைப், டிக்ஷனரி, அப்புறம் கலெக்ஷன்ஸ், அதை யூஸ் பண்ணி நம்ம ரொம்ப ஈஸியா நம்மளோட ப்ரோக்ராம்ஸை பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, ஒரு ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கா உள்ள ஒரு விஷயத்த நம்ம பண்றோம். அதாவது இவ்வளவு ஈஸியா பண்ணிட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு பாருங்க. Can I auto generate keys? கீஸை வந்து ஆட்டோ ஜென்ரேட் பண்ண முடியுமானா எஸ், அப்சல்யூட்லி. இப்போ யூனிவர்சிட்டின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதாவது ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நேம்ஸ் கையில இருக்கு. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரெஜிஸ்டர் நம்பர் வந்து ஜென்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க நேமையும் அதுல ஆட் பண்ணிக்கணும். பண்ணிடலாமா? ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். நம்ம பெருசா ஒன்றும் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க, ரொம்ப ஈஸி. இப்போ பேட்ச் ஆஃப் 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெஜிஸ்டர் நம்பர் ஜென்ரேட் பண்ணணும் அலாங் வித் தேர் நேம். பண்ணலாமா? பாருங்க நம்ம என்ன பண்றோம் பாருங்க. இந்த அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். n list, நேம் லிஸ்ட், சரியா, ஈக்குவல் டு dict டாட் ஃப்ரம் கீஸ். அதாவது டிக்ஷனரியில் ஒரு மெத்தட் இருக்கு, ஃப்ரம் கீஸ். எந்த கீல இருந்து எந்த கீ வரைக்கும் எடுத்துக்கோ அப்படின்னா range of 950719140001 ல இருந்து 950719140001 plus 30. அப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுல பிளஸ் 16 60 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இதுல 30 கொடுத்துக்கோ. இப்போ 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது வந்து என்ன பண்ணுது? ரெஜிஸ்டர் நம்பர் கிரியேட் பண்ணி கோலன் நன், அவங்களுக்கு வேல்யூஸ் வந்து நான் இப்ப கொடுக்கல, இப்போ ஃப்ரம் கீஸ் எடுத்து ஜெனரேட் பண்ண சொல்றோம். அப்ப பாருங்க, இப்போ n லிஸ்ட் பிரிண்ட் பண்ணும்போது எவ்வளவு அழகா பாருங்க. 950719140001 none, 950719140002 none. அழகா வருதா? சூப்பரா பாருங்க. கடைசி பாருங்க 950719140309. அப்போ 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெஜிஸ்டர் நம்பரை எவ்வளவு ஒரே லைன்ல, இன் சிங்கிள் லைன் நம்ம அழகா ரெஜிஸ்டர் நம்பர் ஜெனரேட் பண்ணி அவங்களுக்கு வேல்யூஸ் வந்து இப்போ நம்ம கொடுக்கல, வேல்யூஸ் நம்ம ஃபியூச்சர்ல கொடுக்க போறோம். ஓகே, சரி, ரெஜிஸ்டர் நம்பர் கிரியேட் பண்ணாச்சு. உங்களுக்கு நேம்ஸ் எப்படி நம்ம இதுல அசைன் பண்ண முடியுமா? ரொம்ப ஈஸியா முடியும். பாருங்க, இன்சர்ட் வேல்யூ எப்படி இன்சர்ட் பண்றது? இப்போ நேம்ஸ் என் கையில இருக்கு, ஒரு லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ், 30 ஸ்டூடெண்ட்ஸ் நேம்ஸ் இருக்கு. பாருங்க, நேம்ஸ் இஸ் ஈக்குவல் டு டாம் எஸ், ஜெரி வி, கண்ணன் எம், சிவா கே, விமல் எஸ், ஆகாஷ், கென்னடி, டான், டேரிஸ், ஜாஷுவா, ஜோயல், விஜய், அஜித், சூர்யா, ஆனந்த், பிரேம், சரவணன், காசி, ரமேஷ், அஜய், அனு, ஆனி, சீதா, கலா, டீனு, ஐலின், கோமதி, ஜபார், உமா, மனிஷா. ஸோ 30 நேம்ஸ் நம்ம வந்து வச்சிருக்கோம். இப்போ பாருங்க, ஃபார் RNO command name, நல்லா பாருங்க, RNO command name in zip, reg number, sorted names. So alphabet orderல தான ரெஜிஸ்டர் நம்பர் கொடுப்போம். பாருங்க, RNO command name in zip, reg number, sorted names. So reg numberல நமக்கு ரெஜிஸ்டர் நம்பர்லாம் இருக்கு இல்லையா? So என்ன சொல்றோம்? sorted names. So பாருங்க, இப்போ RNOக்கு ரெஜி நம்பர் வரும். ஓகே, சார்ட்டட் நேம்ஸ்ல இருந்து ஒவ்வொரு நேமா வரும். பாருங்க, n list of RNO is equal to name. n list of RNO is equal to name. அப்போ உங்களுக்கு பாருங்க, அழகா போட்டாச்சா எல்லா ரெஜிஸ்டர் நம்பருக்கும்
நேம் போட்டு அழகா தந்துருச்சா? எஸ். சரி, எனக்கு இந்த மாதிரி வேண்டாம், ஒரே லைன்ல ரெண்டையுமே சேர்த்து நம்ம பண்ண முடியுமா அப்படின்னா தாராளமா பண்ணலாங்க. இங்க பாருங்க, கேன் ஐ ஒர்க் இட் வித்தவுட் ஃப்ரம் கீஸ், அதுவும் ரொம்ப ஈஸி. பாருங்க, ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். நேம்ஸ் 30 நேம்ஸ் வச்சிருக்கோம். n லிஸ்ட் எம்டி டிக்ஷனரி கிரியேட் பண்ணிட்டோம். for rno command name, நல்லா பாருங்க, for rno command name in zip of range of 950719140001, 950719140001 plus 30. அப்போ ஒவ்வொரு ரெஜிஸ்டர் நம்பரா ஜெனரேட் ஆகி இங்க வரும், கமா சார்ட்டட் நேம்ஸ், அவங்களோட நேம்ஸும் வரும். அப்போ n list of rno command name. அப்போ பாருங்க, ரொம்ப ஈஸியா சிம்பிளா 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இது 60 போட்டோம்னா 60 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, 45 போட்டீங்கன்னா 45 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெஜிஸ்டர் நம்பர் ஜெனரேட் பண்ணி அவங்களோட நேமையும் இன்சர்ட் பண்ணிட்டா ஈஸியா இருக்கா? சோ ஐ ஹேவ் த நேம் லிஸ்ட் இன் a list variable. ஒரு லிஸ்ட் சீக்வென்ஸ் டைப்ல வந்து நேம் லிஸ்ட் எல்லாம் இருக்கு. எனக்கு நேம் லிஸ்ட் தானே இருக்கும் இனிஷியலா. அப்போ நம்பர் வந்து ரெஜிஸ்டர் நம்பர் ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் பண்ணணும். ஜெனரேட் பண்ணி அவங்களோட நேமோட கம்பைன் பண்ணி எனக்கு ஒரு டிக்ஷனரியா ஆப்ஜெக்டா கிடைக்கணும் அப்படின்னா ஒரு டிக்ஷனரி ஆப்ஜெக்ட்டுக்குள்ள அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் டீடைலையும் நம்ம கொண்டு வந்துட்டோமா? ஈஸியா பண்ணிடலாங்க, ரொம்ப சிம்பிள். இதையே இன்னும் நம்ம மேனிபுலேட் பண்ணி இவங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் இதுக்குள்ளே கொண்டுட்டு வர முடியுமா அப்படின்னா that is also possible. So overall ஒரு யூனிவர்சிட்டியில உள்ள டீடைல் எல்லாத்தையும் அண்டர் ஒன் சிங்கிள் டிக்ஷனரி நம்ம வந்து அந்த அவங்களோட ப்ராக்ரஸ் எல்லாத்தையுமே ஒரு டிக்ஷனரிக்குள்ள கொண்டுட்டு வந்துடலாம். இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இந்த சீக்வென்ஸ் டைப், மேப்பிங் டைப் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இல்லையா? எஸ். ஸோ இது போக கலெக்ஷன்ஸ் இருக்கு. So what is collection அப்படின்னா, collection is a module that implements special container data type. collections வந்து special container, already container data types பார்த்துட்டோம். அது என்னன்னா string, tuple, list, set, dictionary. அது போக இது என்னவா special container data types that can be used as an alternate to Python built-in containers. இந்த built-in containers இருக்கு இல்லையா, அந்த string, tuple, list, set, dictionary, அதுக்கு alternate-ஆ நம்ம யூஸ் பண்றதுக்கு collections கொடுத்திருக்காங்க, which has additional functionalities. They provide some additional functionalities. அது என்னென்ன collections நிறைய இருக்கு. அதுல வந்து நம்ம வந்து கொஞ்சம் தான் பார்க்க போவோம். important things: chain map, counter, deq, ordered, dictor. அத வந்து நம்ம வரக்கூடிய வீடியோல நம்ம பார்க்கலாம். இப்போ என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சைடுல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.